Hi friends, welcome to Vidya's Lifestyle. இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீக்கு ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணுற செம்பருத்தி டீ வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த டீ காஃபி எல்லாமே வந்து கஃபீன் இருக்கிறனால நமக்கு வந்து அது உடம்புக்கு வந்து நல்லதில்லை. பட் இருந்தாலும் நம்ம காலையில் ஈவினிங் 2 டைமும் நம்ம குடித்து பழகிட்டோம் அப்படிங்கிறதுனால அது வந்து நம்மளால் வந்து ஸ்டாப் பண்ணவும் முடியல. அதுக்கு ஆல்டர்னேட்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ரீசெண்டாக செம்பருத்தி டீ வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் 6 மந்த்தாக போயிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கொத்தமல்லி டீன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து கீழே இருக்குது. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கஃபின் ஃப்ரீ டீ தான். ஸோ இது நம்ம ஹெல்த்துக்கும் வந்து ரொம்ப நல்லது. இந்த டீ வந்து நம்ம ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அது இல்லாமல் ஃபீமேலுக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லது. இது குடிக்கிறதுனால நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் எனக்கு வந்து ரொம்ப ஃபீல் ஆகிருக்கு. இந்த கொத்தமல்லி டீ ப்ளஸ் இந்த செம்பருத்தி டீ இது ரெண்டுமே வந்து கஃபைன் ஃப்ரீ அப்படிங்கிறதுனால நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. ப்ளஸ் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லை. இந்த செம்பருத்தி டீ வந்து நம்ம ஒரு ஆளுக்கு 2 செம்பருத்தி பூ அப்படிங்கிற ஒரு இதில் வந்து 3 பேருக்கு வந்து நான் 6 செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன். இந்த செம்பருத்தி பூ வந்து நான் பக்கத்தில் நாங்கள் வளர்த்துற செடியிலேருந்து எடுத்துட்டோம். ஸோ எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணிட்டேன். இதே வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அது காய வச்ச பூவாக இருந்தாலும் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது வந்து நம்ம நாட்டு மருந்து கடையிலேயே வந்து கிடைக்கும். இப்போ நான் செம்பருத்தி பூ வந்து பின்னாடி இருக்க அந்த தண்டும் அந்த மகரந்தம் அந்த இது ரெண்டையுமே வந்து கட் பண்ணிடணும். அது ரெண்டும் வந்து செம்பருத்தி டீயில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இதே வந்து செம்பருத்தி ஆயில் யூஸ் பண்ணுறப்ப கூட இது ரெண்டும் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். வெறுமனே வந்து அதனோட இதழ் மட்டும்தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ரெண்டுக்குமே. இந்த செம்பருத்தி பூ இதழ்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதை வந்து மறந்துடாதீங்க. இந்த செம்பருத்தி டீ வந்து நல்லா ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாகவும் வந்து நமக்கு யூஸ் ஆகிறதுனால நமக்கு வந்து எனி டைம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே ஃபீலாக இருக்கும். ப்ளஸ் நமக்கு உடம்பு வந்து ரொம்ப லைட்டாக இருக்க மாதிரி ஃபீலாக இருக்கும். இப்போ நான் வந்து டோட்டலாக 3 பேருக்கு வச்சுருக்கனால வாட்டர் எடுத்துக்கிறேன். இந்த செம்பருத்தி பூ வந்து உங்களுக்கு வீடியோக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக இங்கே இருக்க மாதிரி காமிக்கிறேன். பட் ஆனால் ரெகுலராக வந்து அடுப்பில் தண்ணி லைட்டாக சூடு ஆக ஆரம்பிக்கிறப்ப இந்த செம்பருத்தி பூ வந்து நான் போடுவேன். இந்த வாட்டரில் வந்து செம்பருத்தி பூ வந்து கொதிக்க கொதிக்க லைட்டாக வந்து வாட்டர் வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா தெரியும். இந்த பூவோட கலர்லாம் வந்து லைட்டாக டல்லாக ஆக வந்து வாட்டரோட கலர் வந்து அந்த செம்பருத்தி பூவோட கலர்லேயே வந்து நல்லா சேஞ்ச் ஆகும். உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா தெரியும். நல்லா அந்த கலர் பூவில் இருக்க கலர் எல்லாமே நல்லா போகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொதிக்க வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற மெத்தடு. இந்த செம்பருத்தி பூ வந்து கொதிக்கிறப்பவே வந்து நம்ம இஞ்சி ஒரு துண்டு போட்டோம் அப்படின்னால அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து நான் வந்து ஒயிட் சுகரும் அது கூடவே வந்து 4 to 5 ட்ராப்ஸ் வந்து லெமனும் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரையும் எடுத்துக்கலாம், லெமனும் எடுத்துக்கலாம். இல்லை நமக்கு